கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் ஐசாயா எழுதின புஸ்தகம் 48 அதிகாரத்தில் 15 வசனம், நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். சங்கீதம் 118:25 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். என் அன்புக்குரியவர்களே, நம்மளை அழைத்தவர் நம் ஆண்டவர். நம்மை அழைத்த தேவன் நமக்காக வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்மை அழைத்த தேவன், நம்மை அவரோடு கூட நடக்க பண்ணும்படி நம்மை வரவழைத்த தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரால் மாத்திரமே நம்முடைய எல்லா காரியங்களையும், நம்முடைய குடும்ப காரியங்களா இருக்கட்டும், பிசினஸ் காரியங்களா இருக்கட்டும், ஊழிய காரியங்களா இருக்கட்டும், பிள்ளையுடைய படிப்பு காரியமா இருக்கட்டும், திருமண காரியமா இருக்கட்டும், இல்ல குழந்தை பாக்கியத்துக்குரிய காரியமா இருக்கட்டும், இல்லைன்றால் நீங்கள் செய்கிற எதுவா இருக்கட்டும், கர்த்தராலே மாத்திரம் வாய்க்கும். கர்த்தர் மாத்திரமே அதை வாய்க்க பண்ணுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, வெகு நாட்களாய் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் தடைப்பட்டு நின்று இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தில் இப்பொழுது இறங்கி உங்களுக்குரிய காரியங்களை, தடைகளை நீக்கி அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. நெடுநாட்களாக நின்று போன காரியங்கள், உங்களால் முடியாது என்று சொல்லி நீங்கள் நிறுத்திவிட்ட நிலையில், கைவிடப்பட்ட நிலையில் இருந்த காரியங்களை கர்த்தர் ஜெயமாக நடத்தி முடிப்பார். ஜெயமாக காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். ஜெயமாக உங்கள் காரியங்கள் எல்லாம் நடந்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தில் ஜெயமான காரியங்கள் வாய்க்குங்க. உங்களுடைய தொழிலில் ஜெயமான காரியம் வாய்க்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஜெயமான காரியமாக கர்த்தர் வாய்க்கும்படி செய்து முடிப்பார். உங்களுடைய எல்லா வேலையிலும் நீங்கள் கடந்து போகிற காரியங்களை, உங்கள் பிரயாணங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாக காரியங்களை வாய்க்கும்படி செய்து முடிப்பாருங்க. ஹல்லேலூயா. நீண்ட நாள் என்னால் முடியாது என்று சொல்லி சோர்ந்து போய் உடைந்து போய்விட்டு அந்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, புதிதான ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து, கர்த்தர் உங்கள் வேலையிலும், உங்கள் பிசினஸிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் ஊழிய காரியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 55:11 சொல்லப்படுகிற, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பி வராமல், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும். அல்லேலூயா. ஏசாயா 53:10 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்குமா. கர்த்தருடைய பிள்ளைகள் பாபிலோன்ல கூட அவருடைய சித்தத்தை செய்வாருங்க. இங்க சொல்லப்படுகிறது, இனி கர்த்தருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்க போகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தமானது உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. இனி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் இனி தேவனிடத்தில் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களை அது செய்து முடிக்கும். நன்மையான காரியங்களை அது வாய்க்கும்படி செய்து முடிக்கும். நம்முடைய குடும்பத்தில் சமாதானமான காரியங்களை அது வாய்க்கும்படி கர்த்தருடைய வசனம் செய்து முடிக்கும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சம்பூர்ணமாக, பூர்ணமாக அவைகள் எல்லாம் நமக்கு ஜெயமாக செய்து முடிக்கும்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நீங்கள் உயர்வுக்குரிய ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தி முடிக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தம் ஆண்டவரிடத்தில் போகாதுங்க. அந்த வாக்குத்தத்த வார்த்தையானது, வசனமானது நிறைவேற்றி முடித்து நம்மை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து நம்மை தலை நிமிர செய்து பிறகு அது தேவனிடத்தில் மகிழ்ச்சியாய் போகும். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மையும் சந்தோஷிக்கும். நம்முடைய வார்த்தை பிரகாசிக்க பண்ணும், நம்முடைய குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணும், நம்முடைய வேலைகளை, பிசினஸ், ஊழியர்களை பிரகாசிக்க பண்ணும். அவைகள் எல்லாம் நிறைவேற்றி முடித்த பிறகு அது வந்த மகிழ்ச்சியின் பிரகாசத்தை, மகிமையை செய்து முடித்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் போய் நிற்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை, ஹல்லேலூயா, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்து செய்து முடிக்க போதுங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையானது வல்லமுள்ளதுங்க. அது எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்கிற இந்த ஜெபத்திற்கு, இந்த விண்ணப்பத்திற்கு, இந்த வேண்டுதலுக்கு, உங்கள் புலம்பலுக்கு கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார்கள். இனி கர்த்தரே உங்கள் காரியத்தில் நின்று எல்லாவற்றையும் ஜெயமாக வாய்க்க பண்ணுவாருங்க. இதுவரைக்கும் நடக்காத, இதுவரைக்கும் முடியாத, இதுவரைக்கும் நீங்கள் மன்றாடின காரியங்கள் எல்லாம் இனி நடக்க போகிறது. ஓடி 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 முயற்சி பண்ணியும் தோல்வியில முடிந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமாக வாய்க்கும்படி செய்ய போகிறார். ஆமே. தோல்வியில் முடிந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து ஜெயமாக வாய்க்கும்படி செய்ய போகிறார். ஆமே. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே எலியாசர் சொல்லுகிறார், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் உங்கள் பிரயாணங்கள், உங்கள் வேலைகளை, நீங்கள் செய்கிற தொழிலை, பிசினஸ் வாய்க்க பண்ணுவாருங்க. ஈசாக்கு செய்த காரியங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணினாருங்க. கர்த்தர் உங்கள் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார். எஸ், ஹல்லேலூயா. நீங்கள் போகிற காரியங்கள், நீங்கள் போகிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வருகிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எலியாசர் ஜெபித்த ஜெபம், எலியாசர் தேவனிடத்தில் மன்றாடின மன்றாடு, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் ஜெபித்த ஜெபம், ஆபிரகாமுக்காக, ஈசாக்கு அவர் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டதுங்க. ஈசாக்குக்காக அவர் எடுத்த முயற்சிகள், அவருடைய பிரயாணங்கள், அவர் செய்த காரியங்களால கர்த்தர் நல்லபடி நடத்தி கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிரயாணங்கள், நீங்கள் போகிற காரியங்கள் இனி எல்லாம் ஆசீர்வாதமாய் முடிய போகிறது. உங்கள் ஜெபம் வீணாய் போக போகிறதில்லை. உங்கள் பிரயாணத்தின் வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் முடிக்க போகிறார். இரண்டாவது வேதம் சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 39:3 இருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 39:23 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறாருங்க. அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்றாரு. தகப்பன் வீட்டில் ஜெபித்த ஜெபம் உண்மையின் வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. அவர் செய்ததெல்லாம் கர்த்தர் தகப்பன் வீட்டிலும் அவர் வாய்க்க பண்ணினார். போத்திபார் வீட்டிலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். சிறைச்சாலையிலும் வாய்க்க பண்ணுகிறார். என் அன்புக்குரியவர்களே, பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி, ராஜா. ஆனால் யோசேப்பை கொண்டு எகிப்தின் முழுமைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆவியான நிறைவுங்க, பரிசுத்த ஆவியான நிறைவு. கர்த்தர் அவரோடு கூட இருந்தாருங்க. கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே யோசேப்பு செய்த காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அடிமைப்பட்டிருந்தாலும் சரி, சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் மீது தவறான காரியங்களை பழி போட்டாலும் சரி, நீங்கள் இன்றைக்கு வேதனையோடு, வெட்கத்தோடு, அவமானத்தோடு தலை குனிந்திருக்கிற உங்களை கர்த்தர் சொல்றாரு, வெட்கப்பட்ட அதே இடத்துல, தலை குனிந்த அதே இடத்துல கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய போகிறார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, யோசுவா 1
28 சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கபடி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். எங்க மோசேக்கு பிறகு ஒரு பெரிய தலைமைத்துவங்க, லட்சக்கணக்கான ஆட்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படி யோசுவாவுக்கு அந்த கிருபை கிடைத்தது, யோசுவாவுக்கு அந்த மேன்மை கிடைத்தது, யோசுவாவுக்கு அந்த தேவனுடைய கரம் அவரோடு கூட அதை நடத்தக்கூடிய தகுதி, கனம் கிடைத்ததுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேவனுக்கு சொல்லிக் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் விட்டு நீ பிரிய கூடாது, அதுல கவனமாக இருக்கணும், இரவும் பகலை தியானித்துக் கொண்டே, அப்பொழுது உன் வழி வாய்க்கும், நீ புத்திமானாய் இருப்பா. யோசுவா புத்தகத்தை முழுவதும் படிச்சு பாருங்க. யோசுவா காரியங்கள் எல்லாம் ஜெயமா முடிச்சுதுங்க. கர்த்தர் ஜெயமா முடிச்சிட்டாரு. ஆயி பட்டணத்துல செய்த பாவ சாபத்தை கூட கர்த்தர் மாற்றி அதையும் ஜெயமா முடிச்சிட்டாருங்க. எல்லா சாபங்களையும் கர்த்தர் முறித்தாரு. தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாற்றினாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்தாருங்க. காரணம், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை விடாமல் பிடித்துக் கொண்ட யோசுவா. நானும் என் வீட்டார் கர்த்தரையை சேவிப்போம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களே, உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களே, தேவ ஆவியை பெற்ற யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியலங்க. ஆமா, கர்த்தர் பாருங்க, மோசேக்கு நல்ல ஒரு உடன் ஊழியர், அவரு உத்தமனாய் ஊழியம் செய்தவர். ஆகினால தான் அவருக்கு மோசேக்கு பிறகு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது கிருபை. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வந்து விட்டது. தேவனுடைய வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், புத்திமானா நடப்பீர்கள், தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள், தலைமைத்துவங்கள், உங்களுக்கு வர வேண்டிய அதிகாரங்கள், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். நீங்கள் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாங்க, கணக்கில் எடுக்கப்படாத ஆட்களா இருக்கலாம், எண்ணிக்கைக்கு உள்ளாதவர்களா இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவாருங்க உயர்த்தி. ஆனா கர்த்தர் உங்களை கனப்படுத்தி நிறுத்துவாரு. யோசுவா கணக்கில் இல்லாதவருங்க, கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஏன்னா மோசேக்கு பிறகு அவருடைய பிள்ளைதான் வரணும். ஆனா மோசேக்கு பிறகு கர்த்தர் யோசுவா தான் நிறுத்தினாரு. யோசுவாவுக்கு தான் தலைமைத்துவம் கிடைச்சது, யோசுவா மேல தான் அபிஷேகம் இருந்தது, யோசுவாவுக்கு தான் தேவத்திட்டம் இருந்தது, யோசுவா மேல தான் தேவனுடைய கிருபை இருந்தது, யோசுவாவுக்கு தான் தேவன் அந்த அதிகாரத்தை, மேன்மையை கர்த்தர் கொடுத்தாருங்க. அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய கிருபையை கொடுத்தாருங்க. கர்த்தர்கிட்ட சொல்லி சூரியனை சந்திரனையும் நிறுத்தின யோசுவாவாக, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நடந்த யோசுவா. ஹல்லேலூயா. நான்காவது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். 2 நாளாகும் 26 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். இது 5ஆம் வசனம். உசியா ராஜா 16 வயசுல ராஜாவா வர்றாருங்க. 52 வருஷம் எருசலேம் அரசாள்றாரு. புத்திமானாய் நடந்த சகரியாவின் நாட்கள் தேவனை தேட மனதா இருந்தாருங்க. ஆகினாலே அவன் தேவனை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். 16 வயசுல ராஜாவான உசியா ராஜா 52 வருஷம் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்றாரு, பலப்படுத்துறாரு. கர்த்தர் துணை நின்று பெலிஸ்தியனை, அம்மோனியரை எல்லாரும் பாருங்க, எகிப்தின் எல்லை வரைக்கும் கீர்த்தி பெருக ஆரம்பித்ததுங்க, வெற்றி கிடைத்ததுங்க. காரணம், தேவனை தேட மனதினை இருந்தால், அப்ப முழு மனதோடு இணங்கி தன்னை தாழ்த்தி தேவனை தேடுறதுனால அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஜெயமா மாற்றி கொடுத்தாருங்க. 16 வயசுல ஆரம்பிச்ச இந்த தேவனை தேடுதல் 52 வருஷம் வரைக்கும் தேவன் பாருங்க துணை நின்று வெல்லுகிறதற்கு, ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் பலன் கொடுத்தாருங்க. தேவன் பலன்படுத்தினாரு, கீர்த்தியை கொடுத்தாரு, கர்த்தர் துணை நின்றாருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பாரு, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரு, உங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உங்களை வைப்பாரு. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்க ஒன்றை செய்யுங்க. சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலி பிள்ளைகளா இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ளவர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், தேவனை தேடுங்க.
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குரிய எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ணுவாருங்க. காரியங்கள் வாய்க்கணுமா? கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அடுத்து சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தாவீது தன் வாழ்க்கையில தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தார், தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறார். தன்னை சூழ்ந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து கர்த்தர் மீது முழுவதுமாக நம்பிக்கை வைக்கிறார். ஆகினாலே தான் கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனா இருக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் தாவீதோடு இருந்து அவர் செய்கிற காரியங்களை புத்திமானா நடக்க வைத்து, போகிற இடமெல்லாம் கர்த்தர் தாவீதை பாதுகாத்து, போகிற இடமெல்லாம் ஜெயத்தை கொடுத்து, கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்து தாவீதை உயர்த்துறாருங்க. தாவீது வர வர பலப்படுறாருங்க. சத்துருக்கள் எல்லாம் பலவீனப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை நம்புகிற மனுஷன், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற மனுஷன், கர்த்தரை முன்வைக்கிற மனிதர், கர்த்தருக்காகவே தன் வாழ்நாட்களை கழித்த மனிதர். இந்த தாவீது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கணுங்க. ஆமாங்க, நம்முடைய வழியும் நம்முடைய வாழ்க்கையும் முழுவதும் நிச்சயமற்றதுங்க. இந்த வாழ்க்கை அழிந்து போக போற வாழ்க்கை தெரியுங்களா? இன்றைக்கு கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை திருப்பிடுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் செழிக்க முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு வர முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில இந்த உலகம் பயங்கரமான சூழல்ல இருக்குங்க. இந்த சூழலை நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தரை நம்பிதான் ஆகணும். உங்கள் காரியங்களை வாய்க்கணும்னா கர்த்தரை நம்பிதான் ஆகணும். கர்த்தரை நம்பி பாருங்க. இந்த உலகத்துல சுமைகளும் பாரங்களும் நமக்கு அதிகமா இருக்குங்க. மிகவும் கடினமான வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கடினமான சூழ்நிலைகள் வழியா நடந்துகிட்டு இருக்கிறோம். மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையை கடினப்படுத்துகிறது. இந்த கடினமான சூழல்ல, வெறுக்கப்படுகிற வாழ்க்கையில, பார சுமை நிறைந்த வாழ்க்கையில, வருத்தமான வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் தான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்புகிறவன் தான் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் தான் கர்த்தரை நிச்சயமான கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தாங்க விடுதலை. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் தலையை தான் உயர்த்த முடியும். தாவீது வாழ்க்கையில இத்தனை பெரிய ஜெயத்தை இன்று வரைக்கும் பேசப்படுகிறாருன்னா, இன்று வரைக்கும் தாவீதுடைய கர்த்தர் செய்த கிருபை, அவருக்காக விளக்கை கர்த்தர் எரிய வைக்கிறாருன்னா நம்பிக்கைங்க. கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை. அவர் மேல அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்தாருங்க தாவீது. தேவனை துதிக்கிறதுல, ஆராதிக்கிறது, தேவன் சமூகத்துல போய் நிற்கிறதுல, தேவ சமூகத்துல போய் நிற்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனை நம்ப கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 1 சொல்லப்பட்ட 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் காரியங்கள் வாய்க்கணும்னா, நீங்கள் ஜெயமான காரியத்தை உங்களுக்கு வாய்க்க கர்த்தர் செய்யணும்னா, உங்கள் காரியங்களெல்லாம் நன்மையாய் முடியணும்னா, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தோல்வி இல்லாமல் அவையெல்லாம் புதிதாய் கர்த்தர் உங்களுக்கு கட்டி எழுப்பி உங்கள் கரத்தில் கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நம்பிக்கையோடு செயல்பட்டு அவைகளெல்லாம் உங்கள் பக்கம் நீங்கள் நன்மையாய் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதம் 1-3 வரைக்கும் சொல்லப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனை நீங்க போகாதீங்க. கர்த்தருடைய ஆலோசனை நல்லதுங்க. கர்த்தருடைய ஆலோசனை நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்ககிட்ட கர்த்தருடைய ஆலோசனை நல்லதுங்க. துன்மார்க்கர், பாவிகள், உலக சிநேகத்துடைய ஆலோசனை கேட்காதீங்க. சாலமோனுடைய மகன் வாலிபனுடைய ஆலோசனை கேட்டு விழுந்து போயிட்டாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. கர்த்தருடைய ஆலோசனை, பிசாசின் ஆலோசனை கேட்காதீங்க. உலக மனிதனுடைய ஆலோசனை கேட்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படி தேவ ஆலோசனை கேளுங்க.
சத்தியம் என்ன சொல்லிக் கொடுத்து கேளுங்க. கர்த்தர் உங்களை காரியங்களை வாய்க்க செய்வார். இரண்டாவது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிங்க. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே இருங்க. காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வாருங்க. நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியங்க. இந்த வார்த்தை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை இல்லைங்க. எங்க ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வார்த்தை தாங்க வெளிப்படுது, வார்த்தை தான் செயல்படுது, வார்த்தை தான் கிரியை செய்யுது. ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சுகமாவான். ஒரு வார்த்தை நீ எழும்பி நட என்றாருங்க. 38 வருஷமா வியாதிஸ்தன் எழுப்பி நடந்தானே, ஒரு வார்த்தை தாங்க, ஒரே வார்த்தை. எவருடைய மகள் சுகமாக்கப்பட்டாளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, கையில கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த வார்த்தை தினந்தோறும் தயவு செய்து வாசிங்க. உங்க பிள்ளைகளை வாசிக்க வைங்க, தினந்தோறும் படிக்க வைங்க, மனப்பாடம் பண்ண வைங்க. வார்த்தை மிக மிக முக்கியங்க. வசனம் முக்கியம், முக்கியம், மிக மிக முக்கியம். விட்டுறாதீங்க, இழந்துருவோம் லைஃப். மூன்றாவது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுறாத மரத்தை போல நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா நீர்க்காலின் ஓரமாய் நடப்படணுங்க. கொடுக்கப்பட்ட தன் காலத்தின் கனியை தரணுங்க. ஆண்டவர் கூட கனியை தேடுறாரு, மரத்துல கனியை தேடுறாரு. அப்ப கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினில போடப்படுங்க. கனி கொடுக்கிற மரம் தான் பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படும். இயேசு கிறிஸ்து வர போறாரு. கனி கொடுக்கிற மரமாய் மாறிடுங்க. உங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற மரமா மாறணுங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இன்னொரு சொல்றேன், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, இந்த நீர்க்கால்கள் என்கிறது அது என்ன என்றால் பரிசுத்த ஆவியை குறிக்கிறதுங்க. பரிசுத்தாவினால் நிரம்பி இருங்க, பரிசுத்தாவின் பலத்தில் நில்லுங்க, பரிசுத்தாவினர் கொண்டு எதையும் செய்யுங்க. பாவத்தில் இல்லைங்க, பரிசுத்தாவை கொண்டு உங்களுடைய வேலையை துவங்குங்க. பரிசுத்தாவின் பலத்தினால உங்களுடைய பிசினஸ் துவங்குங்க. பரிசுத்தாவை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை துவங்குங்க. பரிசுத்தாவினை கொண்டு உங்க பிள்ளைகளை படிக்க வைங்க. பரிசுத்தாவினால உங்களுடைய ஊழியத்தை நீங்க எழுப்புங்க. பரிசுத்த ஆவியான உங்களை கொண்டு இருப்பார் என்றால் நீங்க செய்கிற காரியங்களால கர்த்தர் வாய்க்க பண்ணுவாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் பரிசுத்த நிலைக்கு நம்மளை நடத்துவார், பரிசுத்தமா நடத்துவார். அப்ப பரிசுத்தாவியானவரை கண்டித்து உணர்த்துவாருங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்துவாருங்க. அப்ப நாம் சரியாய் கனி கொடுக்கிற மரமாய் ஆவினால் நிரப்பப்பட்ட ஆவின் கனிகள் வரங்கள் செயல்படுகிற தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற வல்லமையானவர்களாய் எழும்பி பிரகாசிக்க முடியுங்க. தேவனுடைய சமூகத்துல தேவ பிரசன்னத்துல தாகமாயிருந்தவர்கள் எல்லாம் வந்தார்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். 3000 பேர் 5000 பேர் மேல் வீட்டாரையில ஒரு எழுப்புதல் தீ பற்றி எறிந்ததுங்க. ஏசு முழுவதும் கனி கொடுக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தார். கர்த்தர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, காரியங்களை வாய்க்க பண்ணும், காரியங்களை கைக்குடி வர பண்ணும். கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் எங்கள் பிரயாணங்கள் வாய்க்கும். கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் எங்கள் சிறையிருப்பு, எங்கள் அடிமைதனம் மாறி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவோம். கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் ஆண்டவரே எங்கள் தோல்விகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். கர்த்தர் எங்களோடு இருப்பாரானால் ஆண்டவரே நாங்கள் நம்புகிற காரியம் எங்களுக்கு ஜெயமாக வாய்க்கும். ஆண்டவரே நன்றபடி நன்மையாய் வாய்க்கும். இயேசுவே உம்மை நம்புகிறோம்ப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ வல்லமை உடைய அபிஷேக நதி பாய்வதாக, உடைய வல்லமை நதி பாய்வதாக, தேவ கிருபை இறங்குவதாக. தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. உடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைங்கப்பா. எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க, ஜெயமாய் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.